சார் பிரச்சனை வந்தா முன்னாடிலாம் தீர்வை தேடினா சார், இப்ப பிரச்சனை வந்தா அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு தேடிட்டு இருக்கான். ஒரு காலத்துல கஷ்டம் வந்தா போராடினான், இப்ப கஷ்டம் வச்சா வந்தா ஸ்டேட்டஸ் வச்சு புலம்பிட்டு இருக்கான். டிப்ரெஷன் வந்தா மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை ரிமூவ் பண்ணணும், ஆனா இவன் என்ன பண்றான், டிப்ரெஷன் வந்தா வாட்ஸ்அப்ல இருக்கிற டிபியை ரிமூவ் பண்றான். எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. கண்டிப்பா எதிரணியில ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, படுத்த உடனே தூங்குறது தான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு படுத்தா தூக்கம் வருதா, படுத்தா துக்கம் தான் வருது. இப்படிதாங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இருக்கு. போதும் என்கிற ஒரு மனப்பான்மை இருந்தா மனுஷன் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை அதிகமாக இருக்கிறது. சம்பாதிச்சு இன்னைக்கு நம்ம யாரும் செலவு பண்ணல, முதல்ல செலவு பண்ணிட்டு அதை அடைக்கிறதுக்காக காலம் பூரா சம்பாதிச்சுட்டு இருக்கோம். நிறைவா இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி என்பது தேடப்படுவதாக இருக்கக்கூடாது, நாம் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் மகிழ்ச்சியை நாம் உருவாக்க தெரியாமல் தேடிக் கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் இன்றைய வாழ்க்கை பட்டையை கிளப்பவில்லை, சட்டையை கிழிக்கிறது என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மிக அற்புதமாக கேட்டு ரசித்த இந்த அலைகடலென திரண்டிருக்கிற அந்த ரசிக பெருமக்களுக்கு நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.